வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ரெசிபி என்னென்னா கோவக்காய் ஃப்ரை தாங்க. இதில் ஒரு ஸ்பெஷலான மசாலா வந்துட்டு ஆட் பண்ணுவேன். அதுதான் வந்துட்டு டேஸ்ட்டே பயங்கரமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம், 3 பச்சை மிளகாய், சீரகம் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் அப்படியே பச்சையாகவே நம்ம அரைக்க போகிறோம். வேர்க்கடலை வந்துட்டு ஒரு பிடி வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ கோவக்காய் செய்யறதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த அளவில் செஞ்சு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை பேனும் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயட்டும். காஞ்சதும் ஆயில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இதை மாதிரி காயெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் ஆயில் நல்லா நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் டயட்டில் இருக்கிறவங்க ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து 2 ஸ்பூன் தான் ஆயில் போடுறேன். ஆயில் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் வந்துட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு ஒரு வெங்காயம் இல்லை 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்னாக்கா 1 போதும். எடுத்து நல்லா வதக்க விடுங்க. வெங்காயம் வந்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். தக்காளி வந்துட்டு ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி தான், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் வெங்காயம், ஒரு தக்காளி போட்டுக்கேன். தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். எப்படியோ நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே தண்ணியில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறது தான். ஸோ எப்படி போட்டாலுமே தக்காளி நல்லா வெந்துடும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்மாஷ் ஆகணுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அப்புறம் நம்ம வந்து இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, குட்டி குட்டியாக. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒருத்தவங்க நீட்டு வாக்கில் கட் பண்ணுவீங்க. அதை விட இதை மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாலா எல்லாமே அதில் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. காய் போட்டதும் எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 to 3 மினிட்ஸ் வதக்கினாலே போதும். நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. காய் முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் போடுறேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு மசாலா. ஸோ அதனால் காரம் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. அதனால் கரெக்டாக ஈக்குவலாக இதுலேயும் காரம் இருக்கும், அதுலேயும் காரம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்து காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. மூடி வச்சு வேக வைங்க. சிம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு வேக வச்சுருங்க. அப்புறமா தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்ணோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்துட்டு போட்டுடலாம். அது கொரப்பாக தான் அரைக்கணும். கோர்ஸாக அரைச்சாதான் நம்மளுக்கு நல்லா அந்த வேர்க்கடலை வந்துட்டு நம்மளுக்கு வாயில் கடிப்படும் போது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உண்மையாலுமே அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது நல்லா எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை போதும்னாக்கா இதுவே நீங்கள் இறக்கி வச்சிடலாம். இது ஒரு சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம், குருமா சாதம் இதுக்கெல்லாம் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா
சுண்டிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி செஞ்சு பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.